என்ன ஒண்ணு பயந்துகிட்டே இருக்கேனா? என்னம்மா சொல்ற? நான் மாட்டி ஓனர் வந்தாரா? அம்மா, அப்போ அவர் அனுப்புனது நீதானா? நீ ஆர்டர் பண்ணிருக்கேன் வரலன்னு சொன்னதுமே பணத்தை செட்டில் பண்ணி மாத்தி சொல்ல வச்சேன். நீ காட் மதர், காடஸ். என்னடி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். கையும் கடவுமா அந்த ஸ்வேதா என்ன பிடிச்சதும் இருக்கம்மா. எப்படியோ நீ பண்ண தில்லுமுள்ளால தப்பிச்ச வரைக்கும் போதும், இனியும் மாட்டிக்காத. பி கேர்ஃபுல். ஆனா இவ்வளவு நேரம் மாட்டிப்பணுங்கிற பயத்துல வயிறு வலி தெரியாம இருந்து 200% நம்பிட்டாங்க. அப்படி நான் மிரட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு பார்சல் அனுப்புறேன். அதுல ஸ்வீட்ஸ் நட்ஸ் எல்லாம் இருக்கும். அது கூட கோவிலும் இல்லை. நீதான் மம்மி இந்த கோவில் என் குலம். இருக்காளே. எப்படிதான் டெலிவரி டேட் வரைக்கும் சமாளிக்க போறோமோன்னு தெரியல. நீங்களே மாமாவை இந்த விஷயத்துல மன்னிக்க முடியாம அவர் ஐம் சோ சாரிக்கா. இருக்கட்டும் ஸ்வேதா, நேர்மையா இருக்க. அது அவங்க மருமகளா நாம செய்ய வேண்டியது இது ஒண்ணுதான். நீ சொன்னது உண்மையா இருந்திருந்தா எங்க 2 பேரோட வாழ்க்கையும் சரியாதான் பண்ணிருக்க. உன் மேல எந்த தப்பும் இல்ல. இப்படி என் மேல வீண் பழி போட்டு தான் இதான் முத்தழுக்குக்கு நல்லது. இதுதான் உன் அமுதனுக்கு கட்டி வச்சாங்களா? அமுதனை உனக்கு பிடிக்கும்னு. ஆனா ஒண்ணு, உங்க 2 பித்தன சண்டை எத்தனை டைம் நாங்க பிரிஞ்சிருக்கோம் தெரியுமா? இனி பூமி என்ன அப்படி சின்சியரா லவ் பண்ணா. இதெல்லாம் அந்த லவ் அவ கோபமா இருக்கிறத வச்சு இவங்க மேல அன்பா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறாங்க ஸ்வேத். உங்க 2 பேருக்கான எச்சரிக்கை அது. எனக்கு வேற வேலை இருக்கு. ஹலோ, என்ன? ஆனா மாமாக்கு என்ன விருப்பமோ அது மாமாவோட சாய்ஸ். சந்தேகப்பட்டேன். ஏன்னா நாங்க சில பேஷன்ஸ் அப்படி பார்த்திருக்கோம். ஒரு திரும்ப சண்டைக்கு நிக்காதீங்க. எனிவே நடக்காது. என்ன நீ பூமி பிரெக்னன்ட் இல்லைன்னு முத்தழகு முன்னாடி மட்டும் தான் சொன்னான். நீங்க பாப்பீங்க. அவன் ஸ்டில் என்னதான் லவ் பண்றான். முத்தழகு பூமி குழந்தை சுமக்குறீங்க. அப்புறம் வந்து நான் உங்க 2 பேருக்கும் பதில் சொல்றேன். பூமி எனக்காக பதில் சொல்லுவான். வெயிட் அண்ட் see. விசாரிச்சியாடா? நம்ம வீட்டுக்கு மருந்து டெலிவரி கொடுக்க வந்த பையன் ஓனரை கேட்டா அந்த பையனே போயிட்டான், விட்டுருங்கன்னு நம்மள அவாய்ட் பண்ணி நமக்கு தெரிஞ்சது தானே. அது நீங்க வேணும்னா அஞ்சலி எந்த எல்லைக்கு வேணாலும் பார்த்து தருவாங்களாம். அஞ்சலி பாதி வில்லின்னா அவங்க அம்மா அதோட பெரிய வில்லன். என்னடா இவன் எத்தனை நாள் கழிச்சு இப்படி ஒரு கேள்வி கேட்கறானேன்னு. தம்பி, நிஜமா எதுவும் நடக்கல இல்ல? பிரெக்னன்ட் சொல்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. எனக்கு அதான் நிறைய கதையில கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஏதாச்சும் நான் தான் அஞ்சலியோட பிஹேவியர் வச்சு அவசரப்பட்டு நான் பேசிட்டேன். அதை திரும்ப பேசாதான்னு பாருங்க. நம்ம லாயரா ஜட்மெண்ட் டேக் வந்திருக்குமோ? ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? நமக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் வர வேண்டிய நேரத்துல ரெஜினா இதுக்கு ஸ்டே கேட்டு கோர்ட் ஸ்டேன்னா அண்ணன் போட்ட கேஸே காலியா? அப்ப இனிமே அதுக்கு வரைக்கும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியும் இப்ப அஞ்சலி பிரெக்னண்டா இருக்கிறதால பூமிக்கு கொடுக்க இருந்த நல்ல தீர்ப்பை தரக்கூடாதுன்னு தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுக்கே நான் பயப்படுறேன். டேய், அஞ்சலி பிரெக்னன்ட் இப்ப ஸ்டே வாங்கியிருக்காங்க. விட்டீங்க. ஏன் சார் கல்யாணத்தை கேன்சல்? அஞ்சலி லீகலி பூமியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். இல்ல தன் குழந்தையோட எதிர்காலத்தை காரணமா காட்டியதுல பூமி அவங்க நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்காங்கன்னு தோணுது. ஒரு வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போகவே மாட்டாங்க. சார், என் லைஃப், என் எதிர்காலம் எல்லாமே முத்தழகு தான் சார். கோர்ட்டுக்கு ஆதாரம் தான் தேவை. அதை வச்சுதான் தீர்ப்பே சொல்லுவாங்க. நமக்குள்ள இருந்துச்சு. பட் இப்போ கோர்ட் விஷயம் இல்ல, நான் கேட்டா செய்வாங்கல்ல, நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம். ஒண்ணு மெடிக்கலி ப்ரூஃப் பண்ணணும், இல்ல அஞ்சலி தருவாங்களா?
பாசிபிளே இல்ல சார். அண்ணா இருக்கு. அஞ்சலியோட வாக்குமூலம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும் சார். அண்ணா ரெடி பண்ணிடும். நாளைக்கு தானே கேஸ் கோர்ட்டுக்கு வருது. சரியா? இந்த ஐடியா இருக்கு நான் சொல்றேன். சரிங்க சார், நீங்க ரெடி பண்ணுங்க. அந்த அறிவை போல் அந்த தருவாரே சின்ன அறிவிப்பும் என்று சுடுவாரே நீயும் தும்மிரடி ஆயுசு நூறாக என் உயிர் உன்னோட பொத்தி வச்சுட்டாலே என் பார்வை உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம்.